துஹு தர்பியா இஸ்லாமியா அப்படிங்கிற பாடத்தில் அல்லாஹுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், ரசூலுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், சஹாபாக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், இந்த வரிசையில் இப்போ ஹக்குல் உலமா, மார்க்கம் தெரிந்த மார்க்கத்தை போதிக்கக்கூடிய உலமாக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன என்பதை பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். இன்ன மன்சிலத்துல் உலமா ஃபில் இஸ்லாம் லா தாலூஹா மன்சிலா. இஸ்லாமிய மார்க்கத்தில் உலமாக்களுடைய அந்தஸ்து அதை விடவும் எந்த அந்தஸ்தும் உயர்வானதல்ல. லா தாலூஹா, அதை மிகைத்ததல்ல. மன்சிலத்துன், எந்த அந்தஸ்தும். ஃபஹும் வரசத்துல் அம்பியா, அவர்கள் அம்பியாக்களுடைய வாரிசுகள். வஹமலத்துல் இல்ம், மார்க்க கல்வியை சுமப்பவர்கள். வ உமனா உல்லாஹி அலா ஷரியத்திஹி, அல்லாஹனுடைய மார்க்கத்தின் மீது அல்லாஹனுடைய நம்பிக்கையாளர்கள், அமீன்கள், பாதுகாப்பாளர்கள். வ இதா மாத்தல் ஆலிம் இன்சலமத் ஃபில் இஸ்லாமி சுல்மா, எப்பொழுது ஒரு ஆலிம் மரணத்தை விடுகிறாரோ இஸ்லாத்திலே ஒரு வெளி, ஒரு காலி இடம் ஏற்படுகிறது. லா யசுத்துஹா ஷைஉன் இலா யௌமில் கியாமா, கியாமத்து வரை அந்த இடத்தை எதுவும் நிரப்ப முடியாது. ஃபபிஹிம் யுஹில்லாஹு அல் உம்மா, அவர்களை கொண்டுதான் அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தை உயிரோட்டத்தோடு வைக்கிறான். வயுஹ்ரிஜுன் நாஸ மின் ظுலுமாத்தில் ஜஹல் இலா நூரில் ஈமான் வல் அமலிஸ் ஸாலிஹ், மக்களை அந்த ஆலிம்கள் அல்லது மக்களை அந்த ஆலிம்கள் அறியாமையின் இருளிலிருந்து ஈமானுடைய பிரகாசத்தின் பக்கம் வெளியேற்றுகிறார்கள், அமலே சாலிஹின் பக்கம் வெளியேற்றுகிறார்கள், நகர்த்துகிறார்கள். லிதா ஜாஅத்தி ஷரீஅ பி தஅதீமி ஹக்ஹிம், ஆகினால்தான் அவர்களுடைய உரிமைகளை தஅதீம், மகத்துவப்படுத்துவதற்காக மார்க்கம் வந்துள்ளது, அதாவது மார்க்கம் சொல்லியுள்ளது. வ தஹ்தீரு மினல் உக்கூஇ ஃபீஹிம், அவர்கள் விஷயத்திலே விழுவதை விட எச்சரிக்கிறது, அவர்களை விமர்சிப்பதை விட எச்சரிக்கிறது. قال تعالى, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நபியே நீங்கள் கூறுங்கள், அறிந்தவர்களும் எவர்கள் அறியவில்லையோ அவர்களும் சமமாவார்களா? وعن عبادة بن الصامت رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال, عبادة بن الصامت رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ மின் உம்மதி மல்லம் யுஜில்ல கபீரனா வ யர்ஹமு ஸகீரனா வ யஅரிஃப் லிஉலமாஇனா, என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவன் அல்லர் அந்த மனிதர்கள் எவர்கள் நம்மில் இஸ்லாமிய பெரியவர்களுக்கு மதிப்பளிக்கவில்லையோ, நம்மில் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, நம்முடைய உலமாக்களை உரிய முறையில் மதிக்கவில்லையோ, அறிந்து கொள்ளவில்லையோ, அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. ஹுகூக்குல் உலமா, உலமாக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள். தஅதீமுன் வ இஹ்திராமுஹும் வ தவ்கீருஹும், அவர்களை மதிப்பது, அவர்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களுக்கு சங்கை செய்வது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் இஜ்லாலில்லாஹ் இக்ராம திஷ்ஷீபத்தில் முஸ்லிம், அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவதை சார்ந்ததாகவும் ஒரு முஸ்லிம் வயோதிகரை சங்கைப்படுத்துவது. வஹாமிலில் குர்ஆன் கைரில் காலி ஃபீஹி வல் ஜாஃபி அன்ஹு, குர்ஆனை சுமப்பவரை கண்ணியப்படுத்துவது, அதிலே காலி ஃபீஹி, அதிலே மிகைப்போக்கை கையாளாதவர், வரம்பு மீறாதவர், அதை விட்டு ஒதுங்கி இருக்காதவர், குர்ஆனை நடுநிலையாக பின்பற்றுகிறார், அதில் வரம்பு மீறுவதும் கிடையாது, அதை விட்டு ஒதுங்கி இருப்பதும் கிடையாது. அத்தகைய நபரை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்கு சமம். இந்த ஹதீஸை அபூ தாவூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஹஸ்ஸனஹுல் அல்பானி இது சரியான ஹதீஸ் என்பதாக சான்றளிக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ், ஒரு நபிமொழி, மக்கஸ்து சனத்தன் உரீது அன் அஸ்அல உமர் இப்னுல் கத்தாப் அன் ஆயத்தின், ஒரு வருட காலம் நான் காத்திருந்தேன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு ஆயத்தை பற்றி விசாரிப்பதற்கு. ஃபமா அஸ்ததீஉ அன் அஸ்அலஹு ஹைபத்தன் லஹு, அவர்களுடைய மதிப்பட்சத்தின் காரணத்தினால் அதை நான் அவர்களிடத்தில் வினவ இயலவில்லை. அப்போ உலமாக்களை இந்த அளவு கண்ணியமாக பார்த்துருக்குறாங்க. அவ்வளவு மதிப்பச்சம், மதிப்பின் காரணத்தினால ஒரு வருஷம் காத்திருந்தும் கூட அவங்க அதை கேள்வி கேட்க முடியாமல் இருந்துட்டாங்க. வக்த தக்கர இப்னு
أبي حاتم في مقدمة الجرح والتعديل بابا في ذكر تعظيم العلماء لسفيان الثوري ونزولهم عند قوله وفتواه. இப்னு அபி ஹாத்தம் அல் ஜர்ஹ் வத் தஅதீல் என்ற புத்தகத்தினுடைய முன்னிறையில் ஒரு பாடத்தை குறிப்பிடுறாங்க. உலமாக்களுடைய கண்ணியம் அது ஃபி திக்ரி தாதீமில் உலமா லி சுஃபியானி தௌரி வ நுசூலிஹிம் இந்த கௌலிஹி வ ஃபத்வாஹு வ பாபன் ஃபீமா திக்ர மின் தாதீமில் உலமா லி அஹ்மத் இப்னு ஹம்பல். அதில் என்ன பாடத்தை வைக்கிறாருன்னா சுஃபியானி தௌரி அவர்களுடைய மகத்துவம், அதாவது அறிஞர்கள் சுஃபியானி தௌரி எந்த அளவு மதித்தாங்க, அதே மாதிரி சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லையும் அவர்களுடைய ஃபத்துவாவுக்கும் என்ன அந்தஸ்து கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பாடத்தை உலமாக்களே தன்னுடைய சமகாலத்து மார்க்க மேதைகளுக்கு எந்த அளவு கண்ணியம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாடத்தை அவங்க தலைப்பிட்டு எழுதுகிறாங்க. அதே மாதிரி உலமாக்கல் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த அளவு மதித்தார்கள் என்பதாக ஒரு பாடம். வகால் இமாம் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, உமிர்னா அன்ன தவாதா லிமன் நதஅல்லம மின்ஹு, யாரிடத்தில் நாங்கள் கல்வி கற்கிறோமோ அவர்களுக்கு பணிவதற்கு நாங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளோம், உத்தரவிடப்பட்டுள்ளோம். யார்கிட்ட நம்ம பாடம் படிக்கிறோமோ அவங்களோடு பணிவோடு நடப்பதற்கு நாம் கட்டளையிடப்பட்டுள்ளோம். கால இப்னு ஹஸம் இத்தஃபகு அலா ஈஜாபி தௌகீர் அஹ்லில் குர்ஆன் வல் இஸ்லாமி வன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் ஏகோபித்த முடிவில் இருக்கிறார்கள். குர்ஆனுடையவர்கள், இஸ்லாமுடையவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது வாஜிப் என்ற கருத்தின் மீது ஒன்றுபட்டிருக்கிறார்கள். வ கதாலிகல் ஹலீஃபா வல் ஃபாதில் வல் ஆலிம், அதே மாதிரி ஹலீஃபாக்களை மதிப்பது, ஃபாதில் உயர்வானவர்களை தனி சிறப்புடையவர்களை மதிப்பது, ஆலிம்களை மதிப்பதும் கட்டாயம் என்ற ஒரு கருத்தின் மீது சஹாபாக்கள் அல்லது மூத்த அறிஞர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். ஏன்னா ஹலீஃபான்னு வரும்பொழுது சஹாபாக்களுடைய ஏகோபித்த கருத்து, யார் யாரை மதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஏகோபித்த ஒரு விஷயங்கள் சார்ந்ததாக இருக்குது. சஹாபாக்களையும் ஹலீஃபாக்களை மதிக்கணும், சிறப்பு அந்தஸ்து பெற்றவர்களை மதிக்கணும், ஆலிம்களையும் என்ன செய்யணும், மதிக்கணும். கால இப்னு அபில் இஸ் அல் ஹனஃபி, அபுல் இஸ் அல் ஹனஃபி என்ற ஒரு அறிஞர் சொல்லுகிறார், யஜ்பு அலா குல்லி முஸ்லிமின் பாத முவாலாத்தில்லாஹி வ ரசூலிஹி வ முவாலாத்தில் முஃமினீன் கமா நதக பிஹில் குர்ஆன் ஹுசூசன் அல்லதீனஹும் வரசத்துல் அம்பியா. ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹோடு அல்லாஹ்னுடைய ரசூலோடு தோழமை கொண்டதற்கு பிறகு தோழமை கொள்வதற்கு யஜ்பு அலா குல்லி முஸ்லிம் பாத முவாலாத்தில்லாஹி வ ரசூலிஹி முவாலாத்துல் முஃமினீன், அல்லாஹ் அவனுடைய தூதரை ஏற்றுக்கொண்டதற்கு அவர்களோடு நேசம் பாராட்டியதற்கு பிறகு வாஜிபாக முஃமின்களோடு நேசம் பாராட்டுவது. கமா நதக பிஹில் குர்ஆன், குர்ஆன் சொல்லுவதை போன்று, அதிலும் குறிப்பாக முவாலாத் தோழமை கொள்ளுவது, வரசத்துல் அம்பியா நபிமார்களுடைய வாரிசீன்களான உலமாக்களோடு நேசம் பாராட்டுவது, தோழமை கொள்வது அவசியமாகும். அத்வா உலகும் வஸ்ஸனாஉ அலைஹிம். மூணாவது விஷயம், உலமாக்களுக்காக துவா செய்வது, அவர்களை பாராட்டுவது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு ஹத்தா நம்லத ஃபீ ஜுஹரிஹா வ ஹத்தல் ஹூத ஃபில் பஹர் லா யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸ் அல் கைர். நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும் ஒரு எறும்பு தன்னுடைய பொந்திலே, அதே போன்று மீன் சமுத்திரத்திலே மக்களுக்கு நல்லதை போதிப்பவருக்காக துவா செய்கின்றன. மக்களுக்கு நல்லதை போதிப்பவர் மீது கருணை பொழிய அல்லாஹ்விடத்தில் வேண்டுகின்றன. யுஸல்லூன் அப்படின்னா துவா செய்கின்றன அப்படிங்கிறது பொருள். அர்ஜூ இலைஹிம் வ சுதூரு அன் ரஅய்ஹிம் லா சியமா ஃபில் ஃபிதனி வன் நவாசில், அவர்கள் பக்கம் மீளுவது, அவர்களுடைய அபிப்பிராயத்தில் ஆரம்பிப்பது, குறிப்பாக ஃபித்னாவுடைய காலங்களில், சோதனைகளுடைய காலங்களில். கால தஆலா ஃபஸ்அலு அஹ்ல திக்ர் இன் குன்தும் லா தஅலமூன், அறிந்தவர்களிடத்திலே வினவுங்கள் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால். தாஅத்துஹும் ஃபில் மஅரூஃப், நலவான விஷயங்களில் கட்டுப்படுவது ஐந்தாவது விஷயம். கால தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ் அல்லாஹுக்கு இணங்குங்கள், வஅத்தீஉர் ரசூல் அவனுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், வ உலில் அம்ரி மின்கும் உங்களில்
காரியவாதிகளாக உலுல் அம்ரு யார் இருக்கிறார்களோ உங்களுடைய காரியங்களுக்கு பொறுப்புதாரிகளாக அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். இப்போ உலுல் அம்ருன்னு சொன்னால் ஹுமுல் உமரா அவர்கள் ஆட்சியாளர்கள், வல் உலமா உலமாக்கல், கமாக்கால் இப்னு கசீர் ஃபி தஃப்சீரிஹி, இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய விளக்க உரையில் இப்படி தான் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. 6வது விஷயம் இஸ்திஷாரத்துஹும் வ தக்தீமுஹும் அலா கைரிஹிம் ஃபில் மஜ்லிஸ், அவர்களோடு கலந்தாலோசிப்பது, மஜ்லிஸ்களில் அவர்களை முற்படுத்துவது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது, கானல் குர்ரா வ அஸ்ஹாப மஜ்லிஸ் உமர் வ முஷாவரத்திஹி, குர்ஆனை ஓதக்கூடிய காரிகள் உமர் ரலியல்லாஹுடைய சபையோர்களாக இருந்தார்கள், அவர்களுடைய கலந்தாலோசிப்பவர்களாக இருந்தார்கள். இந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்கள்ட்ட தான் ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக கலந்தாலோசிப்பாங்க. அவங்கள தான் குர்ஆனை ஓதக்கூடிய காரிகளை தான் தன்னுடைய சபையில் முக்கிய இடம் கொடுப்பாங்க என்பதாக இவங்க அறிவிக்கிறாங்க. ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே அறிவிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் இது குறித்து ஏராளமான சம்பவங்கள் இருக்குது. அடுத்த விஷயம் இஹ்சானுல் ظن பிஹிம், அவர்கள் மீது நல்லெண்ணம் கொள்வது. قال تعالى, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபூ கஸீரம் மினல் ظن, ஈமான் கொண்டவர்களே எண்ணங்களிலிருந்தும் பெரும்பாலானவற்றை விட்டு நீங்கள் தவிர்ந்திருங்கள். என தவறான எண்ணங்கள் அதிகமாக வரும். நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் அது ஒன்றாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெளிவதற்கு முன்னாலேயே கெட்டெண்ணம் கொள்வதை விட்டும் தவிர்ந்திருங்கள். இன்ன பாதல் அன்னி இஸ்முன், சில எண்ணங்கள் பாவமாக இருக்கின்றன. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு நஸீஹத்தி லஹும், அடுத்து அவர்களுக்கு நலவை நாடுவது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தீனு அந்நஸீஹா, மார்க்கம் என்பதை பிறர் நலம் நாடுவது. குல்னா லிமன், அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யாருக்கு நலம் நாடுவது? கால, நபி அவர்கள் சொன்னாங்க, லில்லாஹி, அல்லாஹுக்கு நலம் நாடுவது. அதாவது அவனை ஏகன் என்று ஏற்றுக்கொள்வது, அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பது, அவனுடைய விலக்கல்களை விலகி இருப்பது. வலி கிதாபிகி, அவனுடைய கிதாபுக்கு வேதத்திற்கு நலவை நாடுவது, வேதத்தை விசுவாசிப்பது, அதனுடைய ஏவல்கள் தடுத்தல்களை தவிர்த்து கொள்வது, அதை அமுல்படுத்துவது. இது வலி ரசூலிகி, அவனுடைய ரசூலுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வது, அவர்களுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்படுவது, அவர்களுடைய வழிகாட்டுதல்களை எடுத்துக்கொள்வது. வலி ஐம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஐம்மத்துகள் தலைவர்களுக்கு நலம் நாடுவது. அதாவது அவங்க விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து இருப்பது, அவருடைய உத்தரவுகளுக்கு இணங்குவது. வஆம்மத்திஹிம், பொது முஸ்லிம்களுக்கும் நலவை நாடுவது, பொது முஸ்லிம்களுடைய செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, அவர்களை துன்புறுத்தாமல் இருப்பது, அவர்களோடு ஒற்றுமையை கையாளுவது, இதெல்லாம் அடங்கும். சவுனு, அடுத்த விஷயம் 9வது விஷயம், சவுனு ஆராதிஹிம் அத்தப்பு அன்ஹும் பில் ஹக்கி, அவர்களுடைய கண்ணியத்தை காப்பது, உலமாக்களுடைய கண்ணியத்தை காப்பது, அவர்களை விட்டும் தப்பு அன்ஹும், அவர்கள் விட்டும் தவிர்ந்திருப்பது, சத்தியத்தை கொண்டு அவர்களை விட்டும் விமர்சனங்களை அப்புறப்படுத்துவது. காலல் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா ரஅய்த ரஜுல யக்மஸு ஹம்மாத் பின் சலமா ஃபத்தஹம்ஹு அலல் இஸ்லாம் ஃபஇன்னஹு கான ஷதீதன் அலல் முப்ததிஅ, ஒரு மனிதனை ஹம்மாத் பின் சலமாவின் மீது குத்துபவனாக கிள்ளுபவனாக நீ கண்டால், ஃபத்தஹம்ஹு அலல் இஸ்லாம், இஸ்லாத்தின் மீது அவனை நீ சந்தேகம் கொள், அவனுடைய இஸ்லாத்தின் மீது நீ சந்தேகம் கொள். ஃபைன்னஹு கான, ஏனெனில் அவன் ஷதீதன் அலல் முப்ததியாவின் மீது கடுமையானனாக ஆகிவிட்டான். முப்ததியாவிட்டும், அதாவது அனாச்சாரம் செய்பவனை விட்டும் கடுமையானனாக ஆகிவிட்டான். வகால யஹ்யா இப்னு முஈன் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா ரஅய்த ரஜுல யதகல்லமு ஃபி ஹம்மாத் இப்னு சலமா, ஹம்மாத் இப்னு சலமாவை பற்றி ஒருவர் பேச நீ கண்டால், உக்ரிமத மௌலா இப்னு அப்பாஸ் ஃபத்தஹம்ஹு அலல் இஸ்லாம், அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அடிமை இக்ரிமாவை பற்றி ஒருவன் பேச நீ கண்டால், ஃபத்தஹம்ஹு அலல் இஸ்லாம், அவனுடைய இஸ்லாத்தின் மீது நீ சந்தேகம் கொள் என்பதாக சொன்னாங்க. ஏன்னா உண்மையான இஸ்லாம் உள்ளவன் உலமாக்களை விமர்சிக்க மாட்டான், அவர்களை துன்புறுத்த மாட்டான் என்பதாக சொன்னாங்க. அப்படி துன்புறுத்துவது பிதா, அனாச்சாரங்கள் செய்பவனை விட்டும் கொடூரமானது. வகால இப்னு அசாக்கிர் சொல்கிறாங்க, லுஹூமுல் உலமாஇ மஸ்மூமா,
உலமாக்களுடைய இறைச்சி விஷம் தோய்த்தது. அதாவது அவர்களை பற்றி புறம் பேசுவது அவர்களுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம். அந்த இறைச்சி விஷம் தோய்த்தது அப்படிங்கிறாங்க. ஆதத்துல்லாஹி ஃபி ஹத்கி அஸ்தாரி முன்தக்ஸீஹிம் மாலூமா. அல்லாஹினுடைய வளமை அவர்களுடைய திரைகளை கிழிப்பதில் முன்தக்ஸீஹிம் மாலூமா. அஸ்தாரி முன்தக்ஸீஹிம், அவர்களுடைய குறைகளுடைய திரையை கிழிப்பதிலே அல்லாஹுடைய வளமை அறியப்பட்டது. அண்ணல், அதாவது இந்த மாதிரி உலமாக்களுடைய குறைகளை வெளிப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய திரைகளை எவன் கிழிப்பானோ அவன் விஷயத்தில் அல்லாஹனுடைய ஆதத் என்ன அப்படிங்கிறது அறியப்பட்டது. அதாவது நாங்கள் அனுபவமாக பார்த்துருக்குறோம். அண்ணல் வக்கியாத்த ஃபீஹிம் பிமாஹும் மின்ஹு புரா அம்ருஹு அதீமுன். அண்ணல் வக்கியாத்த ஃபீஹிம், அவருடைய விஷயங்களிலே விழுபவன், அவர்களுடைய விமர்சனங்களிலே ஈடுபடுபவன், பிமாஹு மின்ஹு புரா, எதை விட்டும் அவர்கள் நீங்கி இருக்கிறார்கள் அத்தகைய விஷயங்களை கொண்டு விமர்சிப்பவன் அம்ருஹு அதீமுன், அவனுடைய காரியம் அவனுடைய விஷயம் ரொம்ப பயங்கரமானது. வத்தனாவுலி ஆராதிஹிம் பிஸ்ஸூரி வல் இஃப்திரா முர்தஉன் வஹீமுன், அவர்களுடைய கண்ணியத்தில் அவர்களுடைய கண்ணியத்தை பொய்யை கொண்டும் இட்டுக்கட்டை கொண்டும் கையாளுவது, அவர்களுடைய விஷயத்தில் இட்டுக்கட்டுவது, பொய் பேசி அவர்களை சிக்க வைப்பது முர்தஉன் வஹீமுன், மிக மோசமான ஒரு மேய்ச்சல் நிலமாக இருக்கிறது. வல் இஃப்திலாக் அலா மன் இஃப்தாரஹுல்லாஹ் மின்ஹும் ஹுல்குன் தமீமுன், அவர்களிலிருந்து எவர்களை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருக்கிறானோ அவர்களோடு கலப்பது இது ஹுல்குன் தமீமுன், கெட்ட குணமாக இருக்கிறது. வல் இஃப்திலாக், உறவாடுவது, அலா மன் இஃப்தாரஹுல்லாஹு, அவர்களிலிருந்து துர்நடத்தையை பேணுவது, அவர்களுக்கு எதிராக எவர்களை அல்லாஹ் தஆலா அவர்களிலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அவர்களோடு இஃப்திலாக், துர்நடத்தை கையாளுவது ஹுல்குன் தமீமுன், கெட்ட குணமாக இருக்கிறது. இப்னு அஸாக்கிர் என்ன சொல்கிறாங்க, உலமாக்களை பற்றி புறம் பேசாதீங்க, அந்த இறைச்சி விஷம் தோய்ந்தது. அதே மாதிரி தேவையில்லாமல் உலமாக்களுடைய குறைகளை வெளிப்படுத்துபவன், அவன் விஷயத்தில் அல்லாஹினுடைய ஆதத், அல்லாஹ் எப்படி நடப்பான் என்பது பல சம்பவங்களில் நாம் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் அண்ணல் வக்கியாத்த ஃபீஹிம் பிமாஹும் மின்ஹு புரா, அவர்கள் எந்த விஷயங்களை விட்டு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக குறைகளற்றவர்களாக இருக்கிறாங்களோ அதில் அவர்கள் மீது விமர்சனம் வைப்பது இது பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர்களுடைய விஷயத்தில் பொய்யையும் இட்டுக்கட்டையும் ஏற்படுத்துவது மர்தஉன் வஹீமுன், மிக மிக கெட்ட அசுத்தமான மேய்ச்சல் நிலமாக ஒரு கெட்ட ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. அதே மாதிரி வல் இஃப்திலாக் அலா மன் இஃப்தாரஹுல்லாஹ் மின்ஹும், அவர்களில் யாரை அல்லாஹ் தஆலா தேர்வு செய்திருக்கிறானோ அவர்களுக்கு எதிராக துர்நடத்தை பேணுவது இதுவும் கெட்ட குணமாக இருக்கிறது. வஹாதுல் ஹக்கு யகூமு அலா இத்தத்தி உமூரின், ஆனால் இதில் சில விஷயங்கள் நீங்களாகும். சுதூருல் ஹதாஇ, சில விஷயங்களை இதெல்லாம் சரியாக இருந்தாலுமே மேலே சொன்ன விஷயங்களை கடைபிடிக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்க. சுதூருல் ஹதா வஸில்லா மினல் ஆலம் லா யுபீஹுல் வக்வா ஃபி அர்திஹி, ஒரு ஆலிமின் புறத்திலிருந்து ஒரு தவறோ அல்லது சருகுதலோ ஏற்படுவது அவருடைய விஷயத்தில், அவருடைய கண்ணியத்தில், அவருடைய மரியாதையில் நாம் கை வைக்கலாம் என்பதை அனுமதிக்காது. அல் இஸ்மத்து மினல் ஹத்தாலில் அம்பியை ஃபக்கத், பாவங்களை விட்டு பரிசுத்தமானவர்கள் நபிமார்கள் மட்டும்தான். தூன கைரிஹி மினல் பஷர், மனிதர்களில் அவர்கள் அல்லாதவர்கள் அப்படி பரிசுத்தவான்கள் கிடையாது. அல் ஆலிம் இதா கஸத இசாபத் அல் ஹக் ஃபி ஜித்திஹாதி, ஒரு ஆலிம் தன்னுடைய முயற்சியிலே தன்னுடைய ஆய்வில் சத்தியத்தை அடைய முற்பட்டால் ஃபஹுவ இம்மா முசீபுன் லஹு அஜ்ரான், ஒன்று அந்த சத்தியத்தை தன்னுடைய ஆய்வின் மூலமாக சத்தியத்தை அடைந்து கொள்வார், அப்பொழுது அவருக்கு 2 கூலி. ஒரு விஷயத்தை ஆய்வு செய்கிறாரு, மார்க்க விஷயத்தை, ஒரு கேள்வி வருது, குர்ஆன் ஆய்வு செஞ்சு பார்க்குறாரு, ஹதீஸ் ஆய்வு செஞ்சு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அந்த நிலைப்பாடு உண்மையாலுமே சரியாகவும் இருக்கலாம், அல்லது அவருடைய ஏதேனும் ஒரு குறைவின் காரணத்தினால் மனிதன் என்ற அடிப்படையில் அது தவறாகவும் இருக்கலாம். இப்போ சரியான நிலைப்பாட்டை அடைந்து கொண்டால் அவருக்கு 2 கூலி. அவ் முக்தி உன் மாதூருன் லஹு அஜ்ருன் வாஹித், அல்லது அந்த நிலைப்பாட்டிலே அவர் தவறான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம். மாதூருன், அதில் தங்கடமுடையவராக அவர் கருதப்படுவார், அவருக்கு அச்சமயம் ஒரே ஒரு கூலி மட்டும் கிடைக்கும். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சொன்னாங்க, இதா ஹக்கமல் ஹாக்கிம் ஃபஜ்தஹத, ஒரு தீர்ப்பாளர் தீர்ப்பளித்தார், ஃபஜ்தஹத அதில் முயற்சிகளை செய்தார்,
ஆதாரங்களை ஆய்வு செய்தார், வாதங்களை கேட்டார். ஃபாசாப, அது சரியான முடிவை எட்டுவிட்டார். ஃபலஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலி. வைதா ஹக்கம, தீர்ப்பளித்தார். ஃபஜ்தஹத, முயற்சி செய்தார். ஃபஹ்த, தவறான நிலைப்பாடு எட்டுவிட்டால் ஃபலஹு அஜ்ருன், அவருக்கு ஒரே ஒரு கூலி. ஃபமன் ஹதரஹுல்லாஹு அலா ஹதைஹி வ ஜஅல லஹு அஜ்ரன் ஃபஹ்ரா பில் முஸ்லிமீன உஸ்ருஹு வ ஹிஃப்து மகானிஹி. எவருடைய தவறை அல்லாஹ்வே புரிந்து கொண்டானோ அதற்காக ஒரு கூலியும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கிறானோ, முஸ்லிம்கள் அவர்களுடைய தங்கடங்களை ஏற்றுக்கொள்வது அவசியம், அவருடைய கண்ணியத்தை காப்பது அவசியம். அல் ஆலிம் இதா கான மின் அஹ்லி சுன்னா வஷ்தஹர இல்முஹு வ ظஹர ஃபضலுஹு யுன்தஃபா பிஇல்மிஹி வலா யுதாபா அலா ஹதைஹி. ஒரு ஆலிம் அஹ்லு சுன்னாவை சார்ந்தவராக இருந்தால், அவருடைய கல்வி ஞானம் பிரபலமடைந்ததாக இருந்தால், அவருடைய மேன்மை மாண்பு மக்களிடத்தில் அறியப்பட்டதாக வெளிப்படையானதாக இருந்தால், அவருடைய ஹத்தாவின் மீது அவரை பின்தொடரப்படாது. காலை இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, வமன் லஹு இல்மும் பிஷ்ஷரா வல் வாक़ி' யுஅல்லமு கத்அன் அன்ன ரஜுல ஜலீல் அல்லதி லஹு ஃபில் இஸ்லாம் கதமுன் சாலிஹுன் வ ஆசாருன் ஹசனா. எவருக்கு ஷரியத்துடைய ஞானங்கள் இருக்குமோ, வல் வாक़ிஉ, அதே மாதிரி நிகழ்வுகள் சம்பந்தமான ஞானம் இருக்குமோ, அவர் திட்டமாக அறிந்து கொள்வார். அன்னர் ரஜுலல் ஜலீல் அல்லதி லஹு ஃபில் இஸ்லாமி கதமுன் சாலிஹுன் வ ஆசாருன் ஹசனா. நிச்சயமாக அந்த மகத்துவமான மனிதர் எவருக்கு இஸ்லாத்திலே நல்ல ஒரு நடத்தை இருக்கிறதோ, நல்ல ஒரு ஆசாருன் ஹசனத்துன், நல்ல சுவடுகள் இருக்கின்றனவோ, வஹுவ மினல் இஸ்லாமி வ அஹ்லிஹி பி மகானின் கது தக்கூனு மின்ஹுல் ஹஃப்வத்து வ ஜில்லா. அவர் இஸ்லாத்தை சார்ந்தவர். வஹுவ மினல் இஸ்லாம் வ அஹ்லிஹி, அவர் இஸ்லாமியர்களை சார்ந்தவர், இஸ்லாமியர்கள் அந்த இடத்தில் இருக்கிறார். அவரிடத்திலும் சமயத்தில் சருகுதல், ஒரு மறதி என்பது ஏற்படலாம். ஹுவ ஃபீஹா மஅதுருன், அந்த மறதியிலும் அந்த சருகுதலிலும் அவர் மன்னிக்கப்பட்டவர். பல் வ மாஜூருன் லி இஜ்திஹாதிஹி, அவருடைய ஆய்விற்காக அவர் கூலி கொடுக்கப்படுவார். ஃபலா யஜூஸ் யுத்தபா ஃபீஹா, எனவே அந்த நிலைப்பாட்டில் அவரை பின்பற்றுவது கூடாது. வலா யஜூஸ் அன் துஹதுர மகானத்துஹு, அவருடைய கண்ணியத்தை சீரழிப்பது கூடாது. வ இமாமத்துஹு, அவருடைய தலைமைத்துவத்தை சீரழிப்பது கூடாது. வ மன்சிலத்துஹு, அவருடைய அந்தஸ்தை சீரழிப்பது கூடாது. மின் குலூபில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய உள்ளங்களிலிருந்தும். அத்தானு ஃபில் உலமா மின் சபீல் அஹ்லில் பிதா வல் ஃபுசூக், உலமாக்களை விமர்சிப்பது அனாச்சாரவாதிகளுடைய பழக்கமாகவும் பாவிகளுடைய பழக்க வழக்கமாகவும் இருக்கிறது. அல் ஹதுரு மின் கைபத்திஹிம் வ திக்ரிஹிம் பிஸ்ஸூ, அவர்களை கெட்ட விஷயங்களை கொண்டு நினைவு கூறுவது, அவருடைய புறம்பேசுதல் விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஃபகைபத்துல் உலமா ஆதமு மின் கைபத்தி கைரிஹிம், ஃபகைபத்துல் உலமா, உலமாக்களை பற்றி புறம்பேசுவது பிறரை புறம்பேசுவதை காட்டிலும் கொடியது. லி அன்னஹா ததுருல் இஸ்லாம குல்லா, இது ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் பாதிக்கிறது, ஒரு மனிதனுடைய முழு இஸ்லாமிய பண்பையும் பாதிக்கிறது. லியன்னல் உலமா ஹமலத்து லிவாயில் இஸ்லாம், ஏனெனில் உலமாக்கள் இஸ்லாத்தினுடைய கொடியை தாங்கி பிடிப்பவர்கள். ஃபைதா லாஅத் திகா பிஅக்வாலிஹிம், எப்பொழுது அவர்களுடைய கூற்றுகள் மீதான நம்பிக்கை போய்விடுமோ, சக்கத்த லிவாவுல் இஸ்லாம், இஸ்லாமிய கொடி என்பது கீழே விழுந்துவிடும். வசார ஃபி ஹாதா லரருன் அலல் உம்மத்தில் இஸ்லாமியா, இதில் உம்மத்தை இஸ்லாமியாவிற்குத்தான் மிகப்பெரிய கை சேதம் இருக்கிறது, சேதம் இருக்கிறது, நஷ்டம் இருக்கிறது. அல் ஹதுரு மின் தத்தபுஇ அவுராத்திஹிம், அவருடைய குறைகளை ஆராய்வதை விட்டு தவிர்த்து கொள்வது. வஸல்லாத்திஹிம், அவருடைய சருகுதல்கள் ஆராய்வதை விட்டும் தவிர்த்து கொள்வது. நஷ்ரிஹா பைனன்னாஸ், மக்களிடத்தில் அதை பரப்புவதை விட்டும் தவிர்த்து கொள்வது. அதுராரு தர்க்கில் கியாமி பிஹுகூகில் உலமா, உலமாக்களுடைய கண்ணியத்தை நிறைவேற்றாததனுடைய விளைவுகள். லாஃபுல் இல்மி வ இன்திஷாருல் ஜஹ்லி வல் பிதா, இல்மு பலகீனப்பட்டுவிடும், அறியாமை பரவிவிடும், பிதாத்துகள் பரவிவிடும். இன்திஷாருல் முன்கராத் வல் முஹர்ரமாத், பாவங்களும் தடுக்கப்பட்ட விஷயங்களும் பரவிவிடும். தமக்குனுன் வ தரஉஸ் அஹ்லில் ضلال வ உலமா இஸ்ஸூ இவல் முபுத்ததிஆ, கெட்ட உலமாக்கள், பிதஅத்வாதிகள், அனாச்சாரத்தை ஊக்குவிப்பவர்கள், வழிகேடர்கள் தலைவர்களாக ஆகிவிடுவார்கள். தஜர்ருன் நாஸ் அலா தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது மக்கள் தைரியப்படுவார்கள், அதை மீறுவதற்கு, அதை வளைப்பதற்கு தைரியப்படுவார்கள். வாதிமி தாதீமில் மாசியா வல் ஜுராத்தி அலைஹா, மாசியத்தை
பெரியதாக கருதாமல் இருப்பது, பாவத்தை பெருசாக கருத மாட்டாங்க, பாவத்தின் மீது தைரியப்படுவார்கள், அதனால் ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சிக்கிறாங்க. தஜர்ருன் நாஸி அலல் ஃபத்வா கொடுப்பதன் மீது மக்கள் தைரியப்படுவார்கள். வல் ஹலால் வல் ஹராம், ஒரு விஷயத்தை ஹலால் ஹராம் என்று தீர்மானிப்பதன் மீது தைரியப்படுவார்கள். பிதூனி இல்மின் வலா வாயிது மிந்தீனின், எந்த ஒரு அறிவும் இல்லாமல், இஸ்லாத்தினுடைய எந்த ஆதாரமும் இல்லாமல், வ நத்தீஜத்தின் லிதாலிக் யகவுன் நாசு ஃபி பலாயா வ தவாமி வ மகாத்திரி இலாம், இதனுடைய விளைவு மக்கள் முசீபத்துகளில் விடுவாங்க, அழிவுகளில் என்ன செய்வாங்க, விழுவாங்க, கொடுமையான பாதிப்புகளில் விழுவாங்க. இந்திசாரு சுன்னா வஹலிஹா, சுன்னாவும் அஹ்லு சுன்னத்தினரும் அழிந்து போவார்கள். வாதுமு மாரிஃபத்தின் நாசிபிஹா, மக்கள் அந்த சுன்னாவை அறியாமல் போய்விடுவார்கள். மினல் முத்தகர்ரர் அன்னஹு குல்லமா இந்த சரத் சுன்னா லஹரத் பிதா, ஒரு தீர்மானிக்கப்பட்ட விஷயம் எப்பொழுதெல்லாம் சுன்னா அழியுமோ பிதாத் அந்த இடத்தை ஆட்கொண்டு விடும். லுபுசுல் ஹக் பில் பாத்தில், அசத்தியம் சத்தியம் அசத்தியத்தோடு கலந்துவிடும். வஹாதா யுஅத்தி இலா தியாஇல் அவாம் வ ஜஅலிஹிம் ஃபுர்ஸத்தன் சாயிகத்தன் லி மனாஹிஜி தக்ரீபி வ அஃப்காரிஹி வ சுலூகிஹி, இது அவாம்களுடைய தியா அழிவின் பக்கம் கொண்டு செல்லும். வ ஜஅலிஹிம் ஃபுர்ஸத்தன் சாயிகத்தன், இது அவர்களுடைய மேற்கத்திய கலாச்சாரம், அதனுடைய சிந்தனை, அதனுடைய பாட்டையிலே அவர்களை செல்லக்கூடியவர்களாக ஆக்கிவிடும். அடுத்து வாஜிபாத்துகள். நிஷாத் மினல் வாஜிபி சவுனு அருதில் ஆலம் வத்தபு அன்ஹு பில் ஹக் அலாமா யகூமு ஹாதல் ஹக், ஆலிமுடைய கண்ணியத்தை காப்பது, அவர்களை விட்டும் சத்தியத்தை கொண்டு அப்புறப்படுத்துவது. அலாமா யகூமு ஹாதல் ஹக், இந்த ஹக் எப்படி நிறைவேறும். மா மௌகிஃபுல் முஸ்லிமி ஹீனமா யரா மின் ஆலிமி ஜல்லத்தன் வ சக்தத்தன், ஒரு முஸ்லீம் உடைய வேலை என்ன, ஒரு நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆலிமிடத்தில் ஒரு தவறையோ ஒரு குறையோ காணும் பொழுது. உக்து முஹ்தஸரன் ஃபி மதார் அதிமில் கியாமில் ஆலிமி ஹக்கஹு, ஆலிம்களுக்கு அவருடைய ஹக்கை நிறைவேற்றாத பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகளை எழுதுக. அஸ்ஸலாமு அலைக்கும்.